ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோன்றதை எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? பைபிள் ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். 97 சாம்ஸ் 97 சங்கீதம் 10 வசனம் பாருங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்கள். இது ரொம்ப ஒரு டஃப்பான காரியங்க. இன்றைக்கி எல்லாமே ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் கீழே விழுறோம். ஆனால் விழுந்தாலும் அப்படியே அதிலே கிடக்கூடாது. இந்த கில்ட்டில் இப்போ இல்லாத பிசாசு நம்மளை பின்னாடி கொண்டு போயிடுவோம். விழுந்துட்டோம், எழும்பி ஏசப்பாட்ட மறுபடியும் ஓடி, ஆண்டவரே எனக்கு ஓடுகிறேன், தீமையை வெறுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தீமையை வெறுக்க கிருபை தாங்க, தீமையின் மேலே என் கண்ணு போகக்கூடாது, தீமையான காரியங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதே இல்லை. அதுபடி ஆக்ட் பண்ணணும். நம்ம எதெல்லாம் உங்களுக்கு தீமைக்குள்ளே கொண்டு போகுது அதெல்லாம் கட் பண்ணணும். வேரெல்லாம் பிடுங்கி தூக்கி போடணும். இதெல்லாம் நம்ம பலத்தால் பண்ண முடியுமானா இல்லை. தேவ ஆவியானவருடைய பலன் நமக்கு வேணும். காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்க. இப்போ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயம் போட்டுருக்கு. அப்போ நீ கேட்க போகிற, ஆண்டவரே தீமையை வெறுக்க கிருபை தாங்க, நமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் வெறுக்க கிருபை தாங்கப்பா. சும்மா விளையாட்டுத்தனமாக கூட இந்த காரியங்களை பார்த்துட்ருக்கூடாது. ஒன்றாகாது அப்படின்னு பார்த்துட்ருக்கூடாது. ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டிங்களா தப்பு, இதில் தான் தப்பு மாற்றோன்னு தெரியுதா, அதை கட் பண்ணிடணும். அது பக்கம் முன்னாடி போகக்கூடாது. அப்போது இதற்கு ஏசப்பா பலம் தான் வேணும். இந்த காலவெளியில் கேட்க போகிறோம், ஆண்டவரே உங்கள் பலத்தால் நிரப்புங்க. நமக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, நமக்கு எதெல்லாம் அருவருப்பாக இருக்கும், அதில் இடந்துலாம் என்னை பிரித்து எடுத்துருங்க. வெறுக்க எனக்கு கிருபை தாங்க. இந்த காரியத்தெல்லாம் வெறுக்க எனக்கு கிருபை தாங்க. ஃபோனு வெறுக்க கிருபை தாங்க. இந்த பாவத்தை வெறுக்க கிருபை தாங்க. இந்த காலவெளியில் நீங்கள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த ஆற்றலை அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தீமையை வெறுத்து விட ஆண்டவர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you.